ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் பற்றி இன்னும் பேசலை. அவங்களோட வீடெல்லாம் இடிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் 2026 ஆட்சிக்கு வருவோன்னு எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? அதுதான் உறுதி. துட்டு, பணம், மணி. உண்மையா? பணம் கொடுத்து தான். உனக்கு ஏன்டா அது வேணும்? தமிழ்நாட்டில், கேரளா, கர்நாடகாவில் அங்கே உள்ள தமிழர்கள் எந்த நிலையில் இருக்காங்க இந்த அளவுக்கு தெரியுமா? இவன் படம் ஓடலைன்னா மயிலா போச்சு. எங்களுக்கு என்னங்குது? இப்போது நீ உண்மையை சொன்ன, பொய்யை சொன்ன, சரி விடு, அது என்னத்தை சொன்னியோ, நீ பேசுறது இங்கேயே புரியாது, எப்படியோ அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க. உன்னை எவனா கேட்டானா? என்ன நீ பிடிக்கி நீ பெரிய உலகத்தை திருத்த வந்த? உன்னை எவனா அதை பேசணும்? முதல்ல யார் நீ? கொடுத்தா ஏதாவது வாங்கிட்டு போய் எங்கன்னா போய் டெல்லி போய் இதெல்லாம் புரியாமல் பேசியிருக்கோம். இல்லை வாய் மூடின்னு வந்தானா அவர் நல்லவருங்க, அவர் வல்லவருங்க, நான் கூப்பிட்டோடனே என்னை கட்டி பிடிச்சாருங்க, முத்தம் கொடுத்தாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போயேன். இஷ்டாருக்கெல்லாம் பூந்து நோண்டுறியா? உனக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? பூவாரியும் கமலஹாசன் யார்? கமலஹாசனுக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரச்சனையை சமாதானப்படுத்துறதுக்கு இல்லை இது ஸ்மூத் ஆக்குறதுக்கு நீங்க என்ன புடுங்குறீங்க? ரஜினிகாந்த் என்ன புடுங்கினாரு? ரஜினிகாந்த் என்னங்க பேச மாட்டாங்க. ரஜினிகாந்த் தானங்க இன்னைக்கு டாப் ஹீரோ சவுத் இந்தியால. அதனால என்ன புடுங்கினாரு? சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு பிரகாஷ்ராஜ் ஒருத்தருக்கிறார் இல்லையா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வேல்முருகன் அவர்கள் கூறியிருக்காங்க, ஆதிக்குடி மக்களோட வீட்டெல்லாம் இடிச்சிருக்கீங்க அப்படின்னு. நீங்க தான் வீடெல்லாம் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்களே வீடெல்லாம் இடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த வீடை காலி பண்ண சொன்னா கட்டி கொடுத்தாச்சு, வீடு ஒதுக்கீடு பண்ணியாச்சு. அப்புறம் ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு? காலி பண்ணி போயிட்டாங்க, பாதி பேர் காலி பண்ணல. வீடு கொடுத்த பின்னாடி காலி பண்ணாம இருக்காங்கன்னா நாங்க போய் புல்டோசர் வச்சு இடிக்க முடியும். எதனால காலி பண்ணாம இருக்காங்க? சட்டம் ஐநா அமெண்ட்மென்ட் என்னதுமா சொல்லுது? ஐநா என்னன்னு தெரியுமா? தெரியாது ஐயா, நீங்க தானே வழக்கறிஞர் சொல்லுங்க. மைனாவை பாக்குற ஆளுங்க. நாங்க மைனாவை பார்ப்போம், வேற ஒண்ணு பார்ப்போம். சொல்லுங்க. ஐநா 3 எவிக்ஷன் பண்ணா 3 கிலோமீட்டர்ல வீடு தரணும். அது நீங்க போய் ஐக்கிய நாடு சபையில போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. மக்கள் எதுக்காக அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அங்கேயே இருந்தாங்க? அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தா நிச்சயமா 3 கிலோமீட்டருக்கு எங்க கூவத்துல பாலம் கட்டி அது மேல பில்லர் போட்டு மேல வீட்டுக்கு அதான் கூவத்துல கட்டி கொடுங்க. அது கூட ஜெயலலிதா மேல சொல்லுது, கோவத்துல அந்த ரோடு போடும்போது அந்த ஃபில்லர் போட்டதுக்கு அந்த தண்ணி போறதெல்லாம் தடுக்குதுன்னு சொல்லித்தானே அந்த திட்டத்தை நாசமா போச்சு. இன்னைக்கு அந்த திட்டம் வந்திருந்தா பூந்தமல்லியில போர்ட்ல இருந்து நீட்டா பூந்தமல்லிக்கு போயிருக்கும். அந்த ரோடு ஊரை எங்க பார்த்தாலும் பீமா நிக்குது. ராத்திரில பார்த்தா பிசாசு மாதிரி தெரியும். ஓகே, ஜெயலலிதா அம்மா பண்ணிருக்காங்க. ஆனா ஆட்சியில இப்போ இருக்கிறது நீங்க தானே, நீங்க இதை சரி பண்ணல. சரி பண்றதுக்கு தாமா விட்டாச்சு. டெண்டர் மறுபடியும் டெண்டர் கொடுத்தாச்சு. நாங்க எங்க இதுல அது ஒன்றிய அரசுடைய வேலை. ஒன்றிய அரசு அமித்ஷா எல்லாம் அதுக்கு ஒரு விழா எல்லாம் நடத்தி அப்பமே இவர் நம்ம நாகர்கோவில் ராதாகிருஷ்ணன் டிரான்ஸ் இந்த மினிஸ்டர் அப்பமே கொடுத்ததா அப்படியே கடமை போட்டு வேலை. இப்பதான் வேலை ஏதோ கொஞ்சம் நடக்குது. ஆமா. அப்ப வீடு கட்டி கொடுத்தும் ஏன் அந்த வீட்டுக்கு போகாம அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க? அவங்களுக்கு சொல்லுங்க. கவர்னர் மாளிகை மக்கள் கேட்டாங்களா? கவர்மெண்ட் மாளிகை செயல்படுகிற திராவிட மாடல் ஆட்சி ஏன் இந்தியாவை ஆள வைப்பதற்கு நம்ம அனுப்பக்கூடாது? எது இந்தியாவை ஆள வைப்ப அனுப்புவோம். நாங்க இந்தியாவுக்கும் வேணாம், நாங்க தமிழ்நாட்டுக்கு தான். நாங்க எங்களுக்கு தமிழ் எங்களுக்கு தேவையில்லையா? தகுதியானவர் தமிழுக்கு தான் படுது. தமிழுக்கு உரை எழுதுனது தமிழுக்கு தான். நாங்க இந்தியாவை காப்பாத்துங்க. இந்தியா அந்த கூட்டணி இந்தியாவுக்கு ஒண்ணுன்னா நம்ம அர்ஜுன் விஜயகாந்த் எல்லாம் இருந்தாங்க ஐயா. இப்ப அவங்க எல்லாம் சினிமால ஒதுக்கிட்டாங்கல்ல. நீங்க போங்க இந்தியாவை காப்பாத்துறதுக்கு. பாக்கலாம் ஐயா. ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் பத்தி இன்னும் பேசல. அவங்களோட வீடெல்லாம் இடிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் 2026 ஆட்சிக்கு வருவோன்னு எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? அதுதான் உறுதி. துட்டு, பணம், மணி. உண்மையா ஐயா?
பணம் கொடுத்துதான். என்ன பணம் இல்ல மக்களுக்கு காசு கொடுத்துதான் ஓட்டு. மக்களுக்கு நாங்க காசு கொடுக்க வேண்டியது இல்லம்மா. மக்களுக்கு நாங்க நிறைய நலன்கள் பெறக்கூடிய திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு. துரைமுருகன் சொன்னார் பார்த்தீங்களா, ஏன் பொங்கலுக்கு காசு கொடுக்கல? அதான் அடுத்த பொங்கல் தேர்தலோட வரும்போது சேர்த்து கொடுத்துக்கிறோம். அதான் பதில். அதாவது பேச்சுக்கு பேச்சு துரைமுருகன் அவர்கள் சொன்னாரா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. ஏங்க அவரு ஒரு நையாண்டி பேச்சாளர். நையாண்டியா இருந்தாலும் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றாரு ஏமா ஏன் இந்த பொங்கல் கொடுக்கல, அடுத்த பொங்கல் கொடுத்துருவோம், தேர்தல் வருதுல அடுத்த பொங்கல் சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதை போய் எதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு அப்ப நீங்க எதிரையா? மக்களுக்கு எதிரியா நீங்க? மக்களுக்கு போய் சேர்ற பணத்தை தடுக்கிறீங்க. நீங்க லஞ்சம் கொடுக்கல. நாங்க மக்களுக்கு அதிகாரப்பூர்வமா பொங்கல் இனம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். பொங்கலுக்கு தான் இனம், ஓட்டுக்கு இல்ல. சேர்த்து கொடுப்பீங்க? சேர்த்து கொடுப்பேன்னா இந்த வருஷம் கொடுக்காது, இந்த அடுத்த வருஷம் சேர்த்து கொடுப்போம்னு சொன்னோம். எல்லாம் பார்த்து விவரமா நீங்க மட்டும் தான் விவரமா? ஏங்க உலகமே விவரமா தாங்க இருக்கு. ஏங்க இந்த பொண்ணு சின்ன வயசு பொண்ணு, விவரமா எத்தனை கேள்வி கேக்குது? என்ன மாதிரி நீங்க என்னப்பா பைத்தியம், எதுனாலும் பேசலாமா? அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க அரசியலுக்காக பேசுறீங்க, ஏன்னா மக்களுக்காக கேக்குறேன்றப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நான் கேள்வி கேட்கணும்ல. மக்களுக்காக தான் எல்லாமே. நாங்களே மக்களுக்காக தானே இருக்கோம். நாங்க என்ன எருமைக்காக இருக்கோம், மாட்டுக்காக இருக்கோம்? நாங்க மக்களுக்கு தான் மந்திரி, மனிதர்களுக்கு தான், மிருகங்களுக்கு இல்ல. புரிஞ்சுக்கோங்க, கேள்வி கேளுங்க. ஓகே ஐயா, கமல்ஹாசன் அவர்களோட படத்தை கர்நாடக நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஆனா சீமான் அவர்கள் வந்து கமல்ஹாசனுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. தமிழுக்கும் கமல்ஹாசனோட அந்த வார்த்தைகளுக்கும் ஆதரவுன்றதை தாண்டி கமல் பேசிய ஹிஸ்டாரிகளுக்கு ஆதரவு. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் கரெக்டுதான். உனக்கு ஏன்டா இந்த வேலை? தமிழ்நாட்டில் கேரளா இது கர்நாடகாவில் அங்கே உள்ள தமிழர்கள் எந்த நிலையில் இருக்காங்கன்னு இந்த ஆளுக்கு தெரியுமா? இவன் படம் ஓடலைன்னா மயிரா போச்சு, எங்களுக்கு என்னங்க இது? இப்போ நீ உண்மையை சொன்ன பொய்யை சொன்ன, சரி விடு, அது என்னத்தை சொன்னியோ, நீ பேசுறது இங்கேயே புரியாது, எப்படியோ அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க. உன்னை எவனா கேட்டானா? சாதாரணமாகவே எப்பயுமே அங்கே வந்து ஒரு இன்செக்யூர் நிலையில அந்த ஊர்ல ஜனங்க இருக்கிறாங்க. என்ன நீ புட்டிங்கி நீ பெரிய உலகத்தை திருத்த வந்த? உன்னை எவனா அதை பேசணும்? முதல்ல யார் நீ? கொடுத்தா ஏதாவது வாங்கிட்டு போய் எங்கன்னா போய் டெல்லி கில்லிக்கு போய் எதனா புரியாம பேசியிருப்போம். இன்னும் நீ பேசுன அந்த நடிகர் என்ன பண்ணிட்டாரு, எப்பா இதை ஐயோ நான் கர்நாடக மக்கள் பக்கம் தான் நிற்பேன், நான் உயிரை கூட கொடுப்பேன்னு அந்த ஆள் சொல்லிட்டான். இப்போ வருகிற அதாவது 1991 அந்த காவிரி தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட போது என்ன கலவரம் நடந்ததோ அந்த கலவரத்தை ஜூன் 5க்கு அப்புறம் நாங்கள் நடத்துவோம்னு இப்போ வந்து அங்கே வந்து நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு அச்சநிலை ஏற்பட்டுருக்குல்ல. இந்த புடுங்கிக்கு படம் போனோன்னா என்ன, கொஞ்சம் நஷ்டமாகும், கொஞ்சம் நஷ்டம், லாபத்தில் கொஞ்சம் இழப்பாக போகுது. ஏன்னா வாய் மூடின்னு வந்தானா அவர் நல்லவருங்க, அவர் வல்லவருங்க, நான் கூப்பிட்டோன்னே என்னை கட்டி பிடிச்சாருங்க, முத்தம் கொடுத்தாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போயேன். இஷ்டாருங்களா பூந்து நோண்டுறியா? உனக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? ஊராரியும் கமலஹாசன் யாரு? கமலஹாசன் தமிழுக்கு என்ன சம்பந்தம்? அதனால லூசு ஏதாவது பேசி இன்னைக்கு வந்து ஜனங்க வந்து ஒரு சங்கடத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கர்நாடகா இப்படிலாம் பேசுறல, நீ கர்நாடகாவில் தமிழர்கள் பாதிக்கப்படுகிற போது ஏய் தமிழ் இருந்தா ஏன் கன்னடம் வந்தது, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க நீங்க பேசியிருப்பியா? அப்போ நீ நீ திட்டமிட்டு கூட இதில் பேசியிருக்கலாம். இப்ப பாருங்க எல்லாம் தக்லைஃப்னு பேசினுக்கிறோம்ல. இல்லைன்னா இந்த ஆள் படம் எங்கேயோ ஒரு படம் அதிசயமா வரும், நல்ல நடிகர், நான் அதில் வந்து மறுப்பெல்லாம் சொல்ல, நம்ம ரசிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அரசியல் தலைவர் தமிழ் பேசினா கீழே தமிழில் போடுவாங்க. அந்த மாதிரி இவர் பேசுகிற தமிழுக்கு ஒரு விளக்கம் தர வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் இருப்பார்னு வச்சுங்க. எதுக்கு தேவையில்லாமல் இப்போ கலைஞர் விட்டு நிப்பான்னு வந்துட்டேன், நீ எம்பி ஆகி டெல்லிக்கு போடுவேன். சீமான் அவர்கள் எதுக்காக ஆதரவா பேசினாங்க? சீமான் பேசியது அந்த கருத்துக்கு ஆதரவு தான். கருத்தை சொன்னாதான் அதில் என்ன தப்பு இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர வேற ஒன்றும் இல்லை. சீமான் அவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை தமிழ்ல இருந்து தான் கன்னடம் உருவானது. அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. இப்போ தெலுங்கார் காமாட்சி நாயுடு அதை ஒத்துப்பாரு. இப்போ என்னுடைய தலையாய கடமையே அதுதான், தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு ஏமாற்ற முடியும், எல்லாம் அதுல இருந்து தான் வந்துச்சு. தமிழ் தான் மூத்த மொழி, முன்னோர் மொழி, அது 5000 6000 ஆண்டு. ஏன் உங்க தலைவருக்கு தெரியாதா? திமுக தலைவருக்கு யாருமே ஒண்ணு திமுக ஒண்ணு மூச்சு கட்டாம இருக்கீங்க?
இது நீங்க சொன்னீங்க இல்ல இப்ப இந்த சினிமா சமாச்சாரம்னு, அதுக்காக தான் இப்ப நாங்க என்ன அப்போ சொல்றோம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமால தானே இருக்காங்க. ரஜினி நடிச்ச ஐயா இது இப்ப இங்க கர்நாடகத்துக்காரர் இப்ப ரஜினி இங்க நடிச்சிருக்காருல, அந்த படத்தை எங்க திரையிடத்துல ரிலீஸ் பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டுல ஓடுதான்னு பாப்போம். ஓகேயா, இது சினிமா செய்தி அப்படின்னு நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமால இருந்தானே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சினிமால நடிச்சதானே பிரபலம் ஆனாங்க, அது எப்படி சொல்லுவீங்க? நடிச்சு ரொம்ப பிரபலம் ஆயிட்டார் அவர் கட்சி. ஐயா உங்க கூட ஒரு ஆள் சுத்தின்னு இருப்பானே பெரிய புரட்சியாளர், அப்படியே நான் நக்சலைட்ல இருந்து அப்படியே நேர திரைக்கு வந்த மாதிரி ஒருத்தன் பேசுவான்ல. ஆமா, இந்த மீசல் பிரகாஷ் ராஜ் எங்க போயிட்டாங்க? ஏன் இங்கதான் இருக்காரு? ஒண்ணும் மூச்சு வேணாம். என்ன பேசுவாரு அவரு? எதுக்கு பேசணும்? கர்நாடகக்காரர் தானே அந்த இங்க பாருங்க, இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. பேச பேசத்தான் இது சமாதானம் இங்க பாருங்க, சமாதானம் ஏங்க பேசுனது கமல்ஹாசனா இருக்கலாம், துணை முதலமைச்சர் நீதிபதி பேசுனது முதல் குற்றம். நீதிபதி இந்த மாதிரி பேசலாமா? நீ என் ஊர் தண்ணி இங்க வாழ்றல, இந்த பிரச்சனையை சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல இது ஸ்மூத் ஆகிறதுக்கு நீங்க என்ன புடுங்குனீங்க? ரஜினிகாந்த் என்ன புடுங்கினாரு? ரஜினிகாந்த் என்ன பேச மாட்டாங்க. ரஜினிகாந்த் தானங்க இன்னைக்கு டாப் ஹீரோ சவுத் இந்தியால. என்ன புடுங்கினாரு? சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு பிரகாஷ் ராஜ் ஒத்துருக்கிறார் இல்லையா? எங்க அநியாயம் நடந்தாலும் உடனே மோடி அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்னு மோடியை பத்தி பேசுனதுனாலதான் உங்களுக்கு அவரை பத்தி தொக்கிக்கிருச்சு. இங்க பாருங்க, பிரகாஷ் ராஜ் ஒண்ணு எனக்கு பங்காளியும் இல்ல, எனக்கு மாமே மச்சனும் இல்ல. அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் குத்து ரம்யா இன்னும் 2-3 பேர்த்த இழுத்துட்டு உங்கள்கிட்ட விடணுங்க. அப்பதான் அதுல பேச விடணும். நீங்க ஒண்ணு வேண்டாம், எங்க அந்த திராவிட கழகத்துல அந்த பொண்ணு இருக்குத, அதுக்கு நீங்க பதில் பேச இயலாது. ஐயா, கமல்ஹாசன் அவர்கள் தமிழை பத்தி பேசினது, நீதிபதி கர்நாடகத்தை பத்தி பேசினதெல்லாம் சரியா? சிஎம் ஸ்டாலின் இத பத்தி எதுவுமே சொல்லலையா? அது ஏன் இந்த மேட்டர்ல எல்லாம் அவங்க தலையில ஏன் சார் தமிழை பத்தி பேச மாட்டாங்களா? தமிழ் மக்களுக்காக தமிழை பத்தி பேசுவோம், தமிழனுக்காக பேசுவோம், அது வேற விஷயம். அப்ப இது தமிழை பத்தி மாநிலத்துல ஒரு அதோடு மட்டும் இல்லாம திமுக வருங்கால எம்பி அவரு முதல்ல. அப்படியா ஐயா? திமுக வருங்கால எம்பி யாருக்கு? இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் தானே வேணாம். அதெல்லாம் தெரியும் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியுங்க. தெரியாம எப்படி இருக்காது? தெரியுமா? தெரியாது. அவங்க திமுக வருங்கால எம்பி இல்ல அவரு. ஆமாங்க, அவருக்கு கொடுத்தாச்சு. அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. எது செருப்பால அடிக்கிறாங்க. ஆமா ஆமா, அவரே அடிச்சும் போது அவரே கவனம் தானே இருந்தாரு. கர்நாடகாவில் பாடையை கட்டினா செருப்பு காலையா வச்சு அப்பயும் சீமான் தான் கட்டாரு. ஆமா, திமுக ஒருத்தனும் கேட்கலதான். இவர் அரசியல் பண்றாரு சீமா, அதுல கூட அரசியல் தான். செத்த வீட்டுல பெணமா இருக்கிற மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமா. கருத்து வேறுபாடு இருக்கா? என் முதல்வர் எப்படி அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணான்னு கேட்டேன். ஒரே ஆண்மகன். நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். 2வது ஆண்மகன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.